is not only a day of celebration, my dear. This day is a day of realization. Celebration என்பது சாக்லேட் வாங்கிட்டு செலிப்ரேட் பண்றது வேற, ஆனா ரியலைஸ் பண்றது வேற. ரியலைஸ் என்பது உணர்வது. எப்படி சார் உணர்வது? அழகா ஒருத்தர் சொல்றான், ஹிஸ்டரினா என்ன தெரியுமா? டுடேஸ் ஹிஸ் ஸ்டோரி இஸ் டுமாரோஸ் த நேஷன் ஹிஸ்டரி. இன்னைக்கு நம்முடைய கதை தான் நாளை வரலாறாக மாறுகிறது. ஒவ்வொரு இளைஞர்களுடைய, ஒவ்வொரு குடும்பத்துடைய நிலை தான் நாளை இந்தியாவாக மாறுகிறது. எப்படி சார் சொல்றீங்க? ரெண்டே விஷயம் தான். இங்க எல்லாருமே அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், எல்லாருமே டெவலப் ஆகணும்னு ஆசைப்படுறோம், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா ஆகுதெல்லாம் இல்லை. அது ரெண்டு வார்த்தைகள் மட்டும் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேசத்தை மாற்றுவதற்கான இரண்டு வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்னு டைரக்ஷன், இன்னொன்னு டெடிகேஷன். டைரக்ஷன் என்பது வழி, டெடிகேஷன் என்பது அர்ப்பணிப்பு. நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கோம்னு பாருங்க. பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பல பேருடைய பேரெல்லாம் வருது. போதைக்கு அடிமை இருக்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு. ஏன் அப்படி விற்கிறாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்த பாதை, தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதையை மாற்றியதால் தான் அவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். எந்த வழியில் அவர்கள் செல்லிருக்க வேண்டுமோ அந்த வழி இல்லாதனால தான் பாதையாக இருக்க வேண்டியது இன்று போதையாக இருக்கிறது. போதையில் இருப்பதனால் பாதை மாறிவிட்டது, அதனால் வாழ்க்கை இங்கு மாறிவிட்டது. போதைக்கும் பாதைக்கும் ஒரு எழுத்து தான் சார் வித்தியாசம். அந்த ஒரு எழுத்து தான் இந்த தேசத்தின் தலையெழுத்தாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் எந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இரண்டு தான். ஒன்று, என் பிள்ளை எச்சூழலையும் கல்வி கற்றே ஆக வேண்டும், உயர்கல்வி அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை ஒவ்வொரு பெற்றோரும் கொண்டு வர வேண்டும். அதற்கு ஆசிரியர் பின்னால் இருக்க வேண்டும். தீன் இல்லாத வாழ்க்கை வீண் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து ஆசிரியர் பக்கமும் இமாம்களின் பக்கமும் மஸ்ஜிதின் பக்கம் நாம் சரியான பாதையில் நின்றால் இந்த போதைக்கு எப்படி செல்வோம் என்றுதான் ஒரு மாபெரும் கேள்வியாக மாறும். மலாலா யூசுப்சாய் என்ற பெண்மணி எப்படி மாற்றம்? அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, one pen, one book, one teacher can change the world. கடைசி எங்க வரும்னா கல்வி மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வரும் சொல்றாங்க.